குட்டீஸ், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விபிஎஸ் வந்தாச்சு. கம்மிங் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு விபிஎஸ் நடக்க போகுது. 5 days நடக்க போகுது. டைமிங் கேட்குறீங்க தானே? ஆமாம் குட்டீஸ், ஷார்ப்பாக 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 11:15 அது முடிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஷார்ப்பாக 10 o'clock எல்லோரும் நீங்கள் உட்காந்து பாருங்கள். மண்டே, கம்மிங் மண்டேலேருந்து 26 to 30th யாரும் அந்த டேட்டை மறந்துடாதீங்க. எல்லோரும் இந்த விபிஎஸ் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லா அக்காங்களும் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பர்பான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டோரி, சாங், மெமரி வேர்ஸ், பப்பட் ஷோ, நிறைய ஸ்கிட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க குட்டீஸ். அதனால் நீங்கள் அந்த விபிஎஸ்ஸை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். அது மட்டும் இல்லை குட்டீஸ், அந்த ஒவ்வொரு விபிஎஸ்லேயும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ மெமரி வேர்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டி ஒர்க்ஸ் வேறு இருக்குது. அதை நீங்கள் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்குது குட்டீஸ். உங்களோட வீடு தேடியுமே கிஃப்ட்ஸ் வரும். அது மாத்திரம் இல்லை, இந்த 5 days நீங்கள் விபிஎஸ் அட்டன் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது குட்டீஸ். அதுவும் உங்களுக்கு வீடு தேடி வரும். கிஃப்ட்ஸும் அது கூட சேர்ந்து சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒவ்வொரு நாளும் விபிஎஸ் நடத்தும் போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். கூகுள் ஃபார்மில் தான் நாங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். எங்களுக்கு உங்களோட மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் யார் யார் சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் எங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 5 daysக்கு சென்ட் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்ஸும் இருக்குது. அது இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் உங்களோட வீட்டுக்கே நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் எல்லா குட்டீஸுமே ரெடியாக இருங்க. ஒவ்வொரு டெய்லியும் சொல்கிற லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நல்லா கவனிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸு, அது மாதிரி ஆக்டிவிட்டி ஒர்க்ஸு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அனுப்பும்போது அனுப்புகிற அந்த 5 days அனுப்புகிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கோம். அதனால் குட்டீஸ் நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. யாரும் இந்த விபிஎஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எல்லோரும் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் சென்ட் பண்ணி விடலாம். ஓகேவா குட்டீஸ்? என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பாய். ஹாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், எல்லோரும் 3rd day விபிஎஸ்க்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஏஞ்சல் பாரு, நம்ம குட்டீஸ்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஆமாம் சானியா, அது இருக்கட்டும், நம்ம டாமை பார்த்தியா? வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். டாம், எனக்கு பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? நம்ம வெல்கம் சாங் இருக்குல்ல, அந்த குத்து பாட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டாம். டாம், எனக்கு எது தெரியுமா பிடிக்கும்? நம்ம செகண்ட் டே ஒரு சாங் பாடினோம்ல, கள்ள சாத்தான்னு. நாம கூட சாத்தானை தள்ளி விட்டு ஜாலியாக இருந்துச்சுல. உனக்கு எதுதான் பிடிக்காம இருக்கு டாம்? சரி டாம், இப்போ நம்ம டே 3யோட தீம் நம்மளுக்கு ஏஞ்சல் அக்கா சொல்லி கொடுப்பாங்க டாம். டே 3யோட தீம் வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. சொல்லட்டாம்? வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. மாற்றிய அறுவடை. அறுவடை. வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. சரி டாம், இப்போ நீ நம்ம குட்டீஸ்க்கு சொல்லி கொடு. வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. என்ன டாம், டே 3யோட தீம் உனக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ?
சரி சரி, இப்போ நீ சொல்லு. டே 1ஓட தீமும் டே 2ஓட தீமும் சொல்லு பார்க்கலாம். கேட்ட உடனே சொல்லிட்டீங்களே, நான் என்ன சொல்ல? சொல்லி கொடுத்ததை சொல்லு. சரி, நான் சொல்றேன். மச்சு தேவோட தீம், பச்சு தேவோட தீம். இழுத்துட்டே இருக்காத டாம், சீக்கிரம் சொல்லு. என்ன டாம் சொல்லு. வாழ்க்கையை கரெக்டா சொன்ன டாம். குட்டீஸ் எல்லாரும் டாமு கிளாப் பண்ணிருங்க பாப்போம். ஐயோ டாம், இப்போ நம்ம சாங்குள்ள போலாம். நீயே லேட் பண்ணிட்டு இருக்க பாரு. இப்போ எங்களை சொல்லிட்டு நீ லேட் பண்ற. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டாமோட சேர்ந்து பாட்டு பார்க்க போலாமா? நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன். என் பாவம் நீங்கிற்றே, என் இயேசு ரத்தமே விடுதலையதே. என் பாவம் பூரண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன். என் பாவம் நீங்கிற்றே, என் இயேசு ரத்தமே விடுதலையதே. என் பாவம் புரண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. சூப்பர் குட்டீஸ், எல்லாரும் நல்லா டான்ஸ் பண்ணீங்க, அழகாக குதிச்சு குதிச்சு ஆடினீங்க. பசங்க தான் பயங்கரமாக எந்துவாக பண்ணீங்க, செம்ம. கேர்ள்ஸ் அதுக்கு மேலே, பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்த்தா 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்கீங்க. செம்மையாக பண்ணீங்க டான்ஸை. இன்னொரு டைம் நாம் வந்து அந்த டான்ஸ் ஆடிடலாமா குட்டீஸ்? நல்லா எந்துவா ஆக்ஷனோட நல்லா சத்தமாக பாட்டு பாட போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்களா, சத்தமாக வீடே அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி நல்ல சவுண்டாக நம்ம வந்து பாட போகிறோங்க. பார்க்கலாமா குட்டீஸ்? யார் சத்தமாக பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாமா? நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன். என் பாவம் நீங்கிற்றே, என் இயேசு ரத்தமே விடுதலையதே. என் பாவம் பூரண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன், நான் ஆடி பாடி மகிழுவேன். என் பாவம் நீங்கிற்றே, என் இயேசு ரத்தமே விடுதலையதே. என் பாவம் புரண்டோடி, என் பாவம் உருண்டோடி, அது புரண்டு உருண்டு ஓடி மறைந்து போனதே. ஓகே குட்டீஸ், நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கிளாப் பார்த்தோம் இல்லையா? அதே போல் இன்றைக்கி நாம் ஒரு கிளாப் பார்க்க போகிறோம். என்ன கிளாப்னு தானே கேட்குறீங்க? பைபிள் கிளாப். எல்லாருக்கும் தெரியுமா? பைபிள் ஸ்பெல்லிங் சொல்லலாமா? சொன்னப்புறம் அக்காங்க எப்படி கிளாப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் கிளாப் பண்ண போகிறீங்க. ஓகேவா குட்டீஸ்? பைபிள் ஸ்பெல்லிங் நம்ம முதல்ல படிச்சிடலாமா? நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் திருப்பி சொல்ல போகிறீங்க. சத்தமாக சொல்லணும். யாரோட சத்தம், பாய்ஸ் சத்தம் அதிகமாக இருக்கா, கேர்ள்ஸோட சத்தம் அதிகமாக இருக்கான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா குட்டீஸ்? படிக்கலாமா? BIBLE பைபிள். சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னொரு டைம். BIBLE
பைபிள். வெரி குட். நல்ல 2 பேருமே சத்தமாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கிளாப் பார்க்க போகிறோம். எல்லாம் உங்களோட 2 ஹேண்ட்ஸை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளாப் கற்றுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? BIBLE பைபிள். BIBLE பைபிள். BIBLE பைபிள். வெரி குட் குட்டீஸ், நல்லா பண்ணிட்டீங்க. இப்போ ஆன்ட்டி ஸ்லோவாக சொன்னேன்னா நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக சொன்னேன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணணும். யார் அழகாக பண்ண போகிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். BIBLE பைபிள். 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 வெரி குட் குட்டீஸ், நல்லா பண்ணிட்டீங்க. சூப்பர். நம்ம ஒரு கிளாப் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ நாம் ஒரு ஹல்லேலூயா கற்றுக்க போகிறோம். ஓகேவா? என்ன ஹல்லேலூயான்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, சூப்பரான ஹல்லேலூயா, பஞ்சாபி ஹல்லேலூயா. நம்ம கற்றுக்கலாமா குட்டீஸ்? அக்காங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? ரெடியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வாவ், சூப்பர், நல்லா பண்ணிட்டாங்க. இன்னொரு டைம் நம்ம பண்ணலாமா? ஹல்லேலூயா. வெரி குட், சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்களும் பண்ணிட்டீங்க அழகாக. நம்ம 2 இந்த காரியங்கள் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஒன்று என்ன? கிளாப், பைபிள் கிளாப். வெரி குட். இன்னொன்று என்னது? பஞ்சாபி ஹல்லேலூயா. நீங்களும் உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ். ஏசப்பாக்கு எப்போவுமே நம்ம மகிமை செலுத்துகிறவளாக இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸும்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராக ஜாலியாக 3rd டே செலிப்ரேட் பண்ணுவீங்களா? பாட்டு டான்ஸ் எல்லாம் செமையாக இருந்துச்சா? ஓகே, இன்றைக்கி நம்ம இப்போ ஸ்டோரிக்கு வர போகிறோம். இன்றைக்கி ஸ்டோரி என்ன அப்படின்னா, வாழ்க்கையை மாற்றிய அறுவடை. ஒரு அறுவடை பண்டிகையில் தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றப்பட்டது. அந்த ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இதில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ரூத் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னா, பெத்லஹேம் ஊரில் வந்து எலிமெலேக்கு, நகோமி, அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க. இவங்க 4 பேர் வந்து பெத்லஹேம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஊரில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, இந்த ஊரை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், வேறு ஒரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியாக பிளான் பண்ணி கிளம்புனாங்க. நம்ம எப்படி ஒரு கண்ட்ரியிலேருந்து இந்த கண்ட்ரியில் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேறு ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க இல்லையா, அமெரிக்கா, கனடா அப்படின்னு போவாங்கள்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் பெத்லஹேமுங்கிற ஊரில் இருந்து மோவாப் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு அவங்க போனாங்க. அந்த மோவாப் கண்ட்ரியில் போய் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களோட 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட பேர் ஓர்பால், 2வது உள்ளவங்க பேர் ரூத். இவங்களை பற்றின ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ரூத் இவங்க என்ன பண்ணாங்க, மோவாப் தேசத்தில் போய் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்களோட கணவரும் நகோமி அவங்களுடைய ஹஸ்பண்டும், அதுக்கப்புறம் அவங்களோட 2 பசங்களும் ஒரு இன்ஸ்டண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் நகோமியால் அந்த கண்ட்ரியில் வாழ முடியல. அந்த கண்ட்ரிலையும் மோவாப் தேசத்துலேயும் என்ன ஆயிடுச்சு, மிகுந்த பஞ்சம் வந்துடுச்சு. பஞ்சம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கண்ட்ரியிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு மாறி போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒருத்தங்க மூலயமா அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது. என்ன நியூஸ் அப்படின்னா, நம்மளோட பெத்லஹேம் ஊர், நம்ம சொந்த ஊரான பெத்லஹேம்லே வந்து நல்ல செழிப்பு, நல்ல வந்து எல்லாரோடைய வயல்களிலும் நல்ல கதிர் வளர்ந்துருக்கு. அப்போ எங்கே வந்து அறுவடை பண்டிகை வந்து ஆரம்பிக்க போடுறாங்க அப்படின்னு ஒருத்தங்க சொன்னோன்னே இந்த நகோமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களோட
அவங்களுடைய 2 பெண்களையும் கூப்பிட்டு ஒர்பால், ரூத் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெத்லஹேமுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணிவிட்டு மோவாப் தேசத்துலேருந்து பெத்லஹேம் தேசத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த பெத்லஹேம் தேசத்துக்கு அவங்க போகும்போது அந்த கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்த போது அந்த நகோமிங்கிற ஆன்ட்டி என்ன செஞ்சாங்க, இந்த ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து நான் வந்து பெத்லஹேம் போகிறேன், இதுதானே உங்களோட மோவாப் தேசம் தானே உங்களோட அம்மா அப்பா வீடு, ஸோ நீங்கள் வந்து இங்கே இருந்துக்கோங்க, இங்கே இருந்துட்டு இங்கே அவங்க அம்மா அப்பா கூட போய் இருந்துக்கோங்க, நீங்கள் என் கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த நகோமி ஆன்ட்டி வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இல்லை நானும் உங்கள் கூட வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆன்ட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, கம்பல் பண்ணி, இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன், நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பா கூட இருங்க, நீங்கள் எங்க கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம், நான் வயசாயிடுச்சு, இனிமேல் வந்து என்னால் நான் வயசாயிட்டேன்னா எனக்கு கஷ்டங்கள் நிறைய வந்துடும், என்னை கவனிச்சிக்க வேண்டியது வரும், ஸோ நீங்கள் எங்க கூட வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த ஓர்பால்ங்கிற இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த நகோமி ஆன்ட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, சரி நீங்கள் போங்க, நான் உங்கள் கூட நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் வரல அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுட்டேன். அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் தான் என்னோட அம்மா, இனிமே நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் இருப்பேன், உங்கள் தேசத்தில் தான் நான் இருப்பேன், உங்கள் வீட்டில் தான் நான் இருப்பேன், உங்கள் கூட தான் நான் சாப்பிடுவேன், உங்கள் கூட தான் நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூத் வந்து அவங்க நகோமி ஆன்ட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகோமி ஆன்ட்டி நெக்லெக்ட் பண்ண முடியாமல், சரி வா என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லி ரூத்தை கூட்டிகிட்டு பெத்லஹேமுக்கு வர்றாங்க. பெத்லஹேமுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பெத்லஹேம் தேசத்தில் அவங்களுடைய பழைய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து அவங்க இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனதுனால அந்த இடத்துல என்ன இல்லை, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சாப்பாடு எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூத் என்ன பண்ணா, நகோமி ஆன்ட்டிக்கிட்ட போய், ஆன்ட்டி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன், இங்கே எல்லா இடத்துலையும் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரூத் கிளம்பி போகிறான். ரூத் கிளம்பி போகும்போது அவங்க வந்து பக்கத்தில் 2-3 வயலில் போகும்போது, இங்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, நீ போய்க்கோ அப்படின்னு சொன்னோன்னே கடைசியில் ஒரு வயலில் போகிறா. அந்த வயலில் வந்து அது யாரோட வயல் அப்படின்னா, போவாஸ் அப்படிங்கிற ஒருத்தரோடைய வயல். அந்த வயலில் போய் அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, கதிர்களை பொறுக்கிட்டு இருக்கிறா. அந்த கதிருங்கிறது வந்து கோதுமை அறுவடை பண்ணுறாங்க. அப்போ அறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி கீழே விழுகும். அந்த சிந்தின இதை வந்து அந்த ரூத் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அவங்களோட இதில் சேர்த்துட்ருக்காங்க. சேர்த்துட்டே இருக்கும் போது போவாஸ் அங்கேருந்து வராங்க. அந்த வயலில் வந்து நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த அந்த வந்து கோதுமையை அறுத்துட்ருக்காங்க. கோதுமையை அறுத்துக்கிட்டு இருக்கும் போது போவாஸ் அங்கேருந்து வந்து அவங்கள பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஜனங்களை பார்த்து போவாஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜனங்கள் திரும்ப போவாஸை பார்த்து, கர்த்தருமே ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. போவாஸ் வந்து அவங்க அங்கே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டே இருக்கும் போது, இது யார் இந்த பெண்ணு, இந்த லேடி யார், வந்து கதிர் பொறுக்கிட்டு இருக்காங்க, இந்த லேடி யாருன்னு அவங்கள மேனேஜ் பண்ணுற ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை பார்த்து கேட்குறாங்க, கோதுமை அறுவடை பண்ணிட்டு அந்த அறுக்கும் போது இந்த பொண்ணு யார், கதிரெல்லாம் கீழே விழுந்த கோதுமையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க பெண் யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மோவாப் தேசத்துலேருந்து திரும்ப நம்ம ஊருக்கு வந்த நகோமி இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்த இந்த பெண்ணு தான் இவ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போது போவாஸ் வந்து அந்த பெண்ணை ரூத்தை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரூத்தை கூப்பிட்டு அவளை வந்து, நீ எங்களோட வயல்லே வந்து அறுவடை பண்ணிக்கோ, எங்களோட வயல்லே வந்து நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோ, நீ வேறு எந்த வயலுக்கும் போகாத, இங்கேயே இருந்து நீ எத்தனை நேரம்னாலும் நீ இங்கே இருந்து உனக்கு தேவையான அளவுக்கு கதிர்களை நீ எடுத்துக்கோ, இங்கே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, இந்த ஜனங்கள் வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அதுவே நீயும் சாப்பிட்டுக்கோ, இந்த ஜனங்கள் எந்த தண்ணி குடிக்கிறாங்களோ அதிலே நீயும் தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த போவாஸ் வந்து அவளை சொல்கிறாங்க. அப்புறம் ஜனங்களை பார்த்து போவாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கதிரை வந்து கட் பண்ணும் போது
கீழே விழுந்ததை திரும்ப நீங்கள் எடுக்காதீங்க, அதை இந்த பெண் எடுத்துக்குவா, நீங்கள் எடுத்துட்டு அந்த அந்த இதை பண்ண வேண்டாம், சேர்க்க வேண்டாம், அந்த பெண் இதெல்லாம் வச்சுக்கிட்டோம், இந்த பெண் கீழே இருக்கிறத எடுக்கிறத யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போவாஸ் சொல்கிறார். போவாஸ் சொல்லும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ரூத் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அவங்க காலில் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து, நீங்கள் எனக்கு கொடுத்த உங்களோட கிருபைக்காக நன்றி, உங்களோட கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி, இந்த போவாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இஸ்ரவேலுடைய தேவனுடைய செட்டைகளின் கீழே வந்ததுனால தான் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து நிறைய அதுக்கப்புறம் ஆசீர்வதிச்சுட்டு போவாஸ் வந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் போவாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டாங்க. போனோடனே ரூத் கீழே இருந்த நிறைய கதிர்களை எடுத்தாங்க. அவங்க நிறைய கதிரெல்லாம் கீழே சிந்தினதை நிறைய எடுத்துகிட்டு போய் அவங்க நகோமி ஆன்ட்டிக்கிட்ட வந்து அதை காட்டுறாங்க. அப்போ நகோமி ஆண்டி கேட்குறாங்க, இவ்வளோ கோதுமை நீ அறுத்துட்டு வந்திருக்கிறியா, உனக்கு இவ்வளோ கோதுமை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம், அங்கே இருக்கிறவங்க கிட்ட இருந்து நான் வந்து எனக்கு அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, என்னை எந்த தொந்தரவும் செய்யலை, ஸோ நான் நிறைய கோதுமை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரூத் வந்து பஞ்ச தேசத்துல இருந்து ஒரு தேசத்துக்கு வந்தாங்க. மோவாப் தேசத்துலேருந்து பெத்லஹேமுக்கு அவங்க வந்தாங்க. பெத்லஹேமுக்கு அவங்க வந்தப்போ என்னாச்சு, அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லாதப்போ அறுவடை பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய திங்ஸ் கொடுத்து அவங்கள வந்து போஷித்தாங்க. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளா, ஏசப்பாவோடைய பிள்ளைகளா நம்மலாம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் இருக்கும் போது, இதில் டியூஷனில் படிக்கும் போது, இந்த மாதிரி நம்ம விளையாடும் போது நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறவங்க பசிக்காக அவங்க காத்துட்ருக்கிறவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சமாக கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணோம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னிடத்துல அன்பு கூறுறது போல் நீங்கள் பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், அவங்கக்கிட்டேயே நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அவங்கக்கிட்ட அன்பை காட்டணும். நம்ம முதல்ல அவங்கக்கிட்ட அன்பை காட்டினாதான் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கூட பழகும் போது தான் அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும், ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல முடியும். அந்த ஆத்மாவை வந்து ஆண்டவர் நமக்காக அறுவடை செய்து தருவார். ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரி கேட்டிங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்காவது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் நீங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள பாதுகாத்துக்கணும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோட பார்க்கலாம். பாய். ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங். விபிஎஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஜாலி பண்ணிகிட்ருக்கீங்களா? ஹாய் புட்லி, குட் மார்னிங். ஹாய் அக்கா, குட் மார்னிங். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கியே. ஆமாக்கா, நான் விபிஎஸ் பார்க்க வந்திருக்கேன். வாவ், எங்கே இட்லி காணோம்? அவன் கிளம்பிட்டு இருக்கான், வந்துடுவான், இப்போ சீக்கிரம் வந்துடுவான். ஓ சரி 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 சரி, இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? படிக்கலாம். குட்டீஸ்க்கு சொல்லி தரலாமா? நீங்கள் சொல்லித்தாங்க, நானும் திருப்பி சொல்கிறேன். சரி சரி சரி. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? கதை கேட்டோம், டான்ஸ் ஆடினோம், இப்போ முக்கியமான நேரம், நம்ம வசனம் படிக்கலாமா? சரி புட்லி, இப்போ நான் சொல்லித்தரேன், நீயும் சொல்லணும். நீ சத்தமாக சொல்கிறே இல்லை குழந்தைங்க சத்தமாக சொல்கிறாங்களான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். சங்கீதம் 107:37. வாவ், எல்லாரும் சத்தமாக சூப்பராக வசனம் சொன்னீங்க. ரிப்பீட் பண்ணலாமா திருப்பியும்? அக்கா, இப்போ நீங்கள் சொல்லிக்
இப்போ நான் சொல்லி தரேன் உங்களுக்கு, நீங்க திருப்பி சொல்லுங்க. சரி 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 சரி, இப்போ நான் சத்தமாக சொல்கிறேன்னா குழந்தைங்க சத்தமாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா? பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சொல்லி கொடு பார்ப்போம். வயல்களை உண்டாக்கி வயல்களை உண்டாக்கி விதைத்து விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். நாட்டுகிறார்கள். அவைகள் அவைகள் வரத்துள்ள பலனை தரும். சங்கீதம் 107 37. வாவ், சூப்பர் புட்லி, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ குட்டீஸ், நீங்களும் சூப்பராக சத்தமாக சொன்னீங்க. இந்த வசனத்தை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். நான் எப்போ வேணாலும் கேட்பேன். ஓகேவா? ஓகே. ஹாய் புட்லி, நம்ம போகலாமா? போலாம். அடுத்த செக்ஷன் போகலாமா? போலாம், போய் பார்க்கலாம் அடுத்த செக்ஷன்ல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு. சரி சரி சரி, பாய். ஓகே குட்டீஸ், பாய். ஹலோ ஹலோ, நான் தான் ஃபோன் பேசுறேன். ஆமா, இவ்வளவு நேரம் நீங்க என்னை தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் தான் உங்ககிட்ட பேசுறேன். என்னை இவ்வளவு யூஸ் பண்றீங்களே, நான் கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? தொலைதூரத்தில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்வதற்காக என்னை கண்டுபிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நானே நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கும் சின்ன பிள்ளைங்க வழிமாறி போறதுக்கும் காரணமாயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, உங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி தாத்தா பாட்டி அவங்கள விட நீங்க என் கூட தான் அதிக நேரம் இருக்கிறீங்க. நீங்க உங்க குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாம என் கூட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எனக்கு குடும்பமா இருக்குது. நான் ஒரு இயந்திரம் மட்டும்தான். ஆனா இந்த இயந்திரத்தோட நீங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க. என்னோட சக்தியெல்லாம் இழந்தாலும் திரும்ப திரும்ப சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்றீங்க. படிக்கிறதுல கவனம் இல்லை, குடும்பத்தோட நேரம் செலவு பண்றது இல்ல. நிறைய டைம் நீங்க எப்பவுமே என் கூடவே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் என்ன? என்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போனை யூஸ் பண்ணி அவங்க கைகள் கூட இயந்திரங்கள் போல மாறிடுச்சு. நீங்க என்னென்ன காரியங்களை என்னிடத்திலிருந்து தேடி பார்க்கிறீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா அம்மாக்கு தெரியாம, உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க எத்தனை காரியத்தை என் போன்ல தேடி பார்த்திருக்கிறீங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், யாருக்குமே தெரியாம ரகசியமா என் போன்ல நான் நிறைய பார்க்கிறேன் அப்படின்னு. ஆனா அதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஒரு இயந்திரம், இந்த ஒரு போன் உங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. நான் ஜஸ்ட் பேசுறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டேன். நீங்க எப்பவுமே என்னை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு படிப்புல ஏதாவது டவுட்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா கேம்ஸ், சோஷியல் மீடியால ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது மூலமா உங்க வாழ்க்கையை நீங்க தெரிந்தெடுக்கிறேன் இல்ல உங்க வாழ்க்கையை குறிச்ச காரியங்கள்ல போய் உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. தயவு செய்து, நானும் பாவம் தானே, என்னை எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. என்னைய கொடுக்கலன்னா உங்க வீட்டுல எவ்வளவு சண்டை போடுறீங்க. நான் கிடைக்கலன்னு எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
என்னைய ஞானமா பயன்படுத்துங்க. ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க, இதை நான் எப்படி பயன்படுத்தணும்னு. தயவு செய்து நீங்க இதுக்கப்புறமா இதை பார்க்கிற நிறைய பிள்ளைகளும் சரி, என்னைய பயன்படுத்தும் போது ஞானமா பயன்படுத்துங்க. என்னிடத்துல இருந்து நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. இனிமையாவது நம்ம ஃபோனை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணலாம்ப்பா. இது வரைக்கும் பண்ண தப்பு எதுவுமே நம்ம இனிமேல் பண்ண வேண்டாம். ஆமாம் பாரு, இப்போ ஃபோன் எவ்வளோ ஃபீல் பண்ணுது. ஃபோனே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாமா? எல்லாரும் விக்கெட் அழகாக போடுறாங்க பாருங்க, நீங்களும் போடுங்க. இப்போ போட்டுட்ருக்கீங்களா குட்டி? சூப்பர். பாருங்க அங்கே எவ்வளோ அழகாக பாருங்க ட்ராயிங் பண்ணி சீக்கிரமாக கேர்ள்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பாய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்களேன். போடாதீங்க, அவனுக்கு ஃபெவிகால் கொடுங்க. சூப்பர்.
சூப்பர். இங்கே பாருங்க, அழகாக வந்திருக்கு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ளே வந்து பிளெயினாக இருக்கிறதுனால நீங்கள் க்ரையான்ஸ் வச்சு நம்ம கலர் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம லீஃப் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம க்ரீன் கலர் பண்ணலாமா? மெயினாக இருக்கணும். ஆண்டவரோட காரியங்களுக்கு, ஏசப்பாவோட அன்பை சொல்கிறதுக்கு நம்ம எப்போவுமே அதை வந்து நம்ம சோர்ந்தே போயிடக்கூடாது, நம்ம பயப்படவே கூடாது. நம்ம எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். ஏசப்பாக்குள்ளே அவருக்காக நம்ம எழும்பி நிற்கணும். ஓகேவா குட்டீஸ்? இன்னொரு ஆக்டிவிட்டியோட நாளைக்கு புது ஆக்டிவிட்டியோட உங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். அன்டில் ஹேமாண்டி அண்ட் ரெபேக்கா. பாய். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற நபர் பேரு ஜார்ஜ் முல்லர். யார் இந்த ஜார்ஜ் முல்லர்? கிறிஸ்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜெப வீரன் தான் இந்த ஜார்ஜ் முல்லர். சாதாரண ஒரு ஏழை போதகர் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனானது எப்படி என்பதை இவரின் சரித்திர சுருக்கம். ஜார்ஜ் முல்லர் செப்டம்பர் 27, 1805 ஜெர்மனியில் உள்ள ஹால்பர்ஸ்டாட் என்ற இடத்தில் பிறந்தார். ஆரம்ப வாழ்க்கை மிகவும் துன்மார்க்கமாகவே கழித்தார். சிறு வயதிலிருந்தே தந்தையின் பணத்தை ஊதாரியாக செலவு செய்து வந்த ஜார்ஜ் முல்லர் 16 வயதான போது பொய், திருட்டு, இளம் பெண்ணின் பின் அலைவது என்ற துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவர் தந்தை இவரை இறையியல் படிப்புக்கு சேர்த்து விட்டார். இறையியல் படிப்புக்கு சேர்த்திருந்தும் தேவனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அறிவில்லாதவராய் இருந்தார். இங்கும் கூட பாவத்தை அவர் மேற்கொள்ளவில்லை, பாவம்தான் அவரை மேற்கொண்டது. இருப்பினும் அவர் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அந்த திருப்பு முனை ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் மூலமாகவே ஏற்பட்டது. ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் ஜார்ஜ் முல்லரை ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைப்பித்தார்.
ஜார்ஜ் முல்லரும் அவருடனே சேர்ந்து சென்றார். அங்கே பாடின பாடல்கள், வாசித்த வேத வாசிப்பு, ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை நிரப்பியது. அதன் பின்பே அவர் புதிய மனிதனாக மாறத் தொடங்கினார், வாழத் தொடங்கினார். இதுவரை துன்மார்க்கத்தில் கிடைத்த சந்தோஷம் இப்பொழுது வேத வாசிப்பில் மட்டுமே கிடைத்தது. பாவத்திற்காக ஓடின கால்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. முல்லர் தன் ஊழியத்தின் நிமித்தமாக லண்டனில் உள்ள பிரிஸ்டல் பகுதிக்கு போதகராக பயணித்தார். ஜார்ஜ் முல்லர் பிரிஸ்டலில் வாழ்ந்த காலத்தில் அநேக பிள்ளைகள் அனாதையாக தெருவிலே விடப்பட்டிருந்தார்கள். கிழிந்த ஆடையுடன் போதுமான உணவில்லாமல் குழந்தைகள் அலைந்து திரிந்தனர். சில குழந்தைகள் நிமோனியா, காலரா போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்தனர். சில குழந்தைகள் பசியினால் திருடக்கூட ஆரம்பித்தனர். இந்நிகழ்வு ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை அசைத்தது. அதனால் அவர் சில தீர்மானங்களை எடுத்தார். முதலாவது தீர்மானம், பிள்ளைகளை பராமரிக்க வாடகைக்கு வீடு எடுத்து அனாதை இல்லத்தை நடத்த முடிவு செய்தார். மற்றொரு தீர்மானம், அந்த இல்லத்தை நடத்த ஒருவரிடத்திலும் வாய் திறந்து உதவி கேட்கப் போவதில்லை, தாமாக வந்து கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானித்தார். தேவன் நிச்சயமாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஆழமாய் இருந்தது. தீர்மானம் எடுத்த சில நாட்களிலே அவர் வாடகைக்கு வீடு எடுத்து 300க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகளை பராமரித்து வந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். மறுநாள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பணம் இல்லை. இவர் யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஜார்ஜ் முல்லர் பரமனிடத்தில் மட்டுமே ஜெபித்தார். மறுநாள் காலையில் சூரியனும் உதித்தது. 8 மணிக்கு இல்லத்தில் இருந்த 300 பிள்ளைகளும் சாப்பாட்டறைக்கு வந்தனர். சாப்பாடு இல்லை. உடனே ஜார்ஜ் முல்லர் எல்லோரையும் ஜெபிக்க சொன்னார். அவர் ஒரு ஜெபம் செய்தார். எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போவதற்காக நன்றி என்று ஜெபித்தார். என்ன ஒரு விசுவாசம்! உடனே கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் ஒருவர் பேக்கரியிலிருந்து பிரெட் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பேக்கரி கடைக்காரர் சொன்னார், நேற்றைய இரவில் ஆண்டவர் என் மனதிலே பேசி உங்கள் அனாதை இல்லத்துக்கு பிரெட் கொடுக்க சொன்னார் என்றார். என்ன ஒரு ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் ஒரு பால்காரன் ஒருவன் கதவை தட்டினார். அந்த பால்காரன் சொன்னார், என் வாகனம் பழுது ஏற்பட்டது. அதை சரி செய்வதற்குள் என்னுடைய பாலெல்லாம் வீணாகிவிடும். அதற்கு முன் பிள்ளைகளை பயன்படுத்தட்டும் என்று கூறினார். எத்தனை ஆச்சரியங்கள்! ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வேளையும் அந்த பிள்ளைகளோடும் ஜார்ஜ் முல்லரோடும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். இதற்கு பின்பும் மேலான ஆச்சரியங்கள் நிகழ்ந்தது. வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் சுற்றத்தார் மத்தியிலே எழும்பியது. பிள்ளைகளும் சுதந்திரமாய் விளையாடுவதற்கு அங்கு இடமில்லை. ஜார்ஜ் முல்லர் இடமாற்றத்திற்கான நேரம் வந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மற்றொரு வாடகை வீட்டிற்கு போகலாம் என்ற சிந்தனை அல்ல, சொந்தமாய் இடம் வாங்கி விடுதி கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். வாடகை கொடுத்து விடலாம், சொந்தமாய் வீடு கட்ட முடியுமா? அதுவும் 300 பிள்ளைகளுக்கு. 1 ரூபாய் கூட தனக்கு சொந்தமில்லாத ஏழையான ஜார்ஜ் முல்லரை போன்ற ஆட்களுக்கு இது சவாலாக இருந்தது. அது மட்டுமல்ல, எவருடனும் வாய் திறந்து கேட்கக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அவர் இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரான பரமனிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஆஷ்லி டவுன் என்ற இடத்தில் பல ஏக்கர் இடம் வாங்கி அங்கே கட்டிடம் கட்டப்பட்டது. முதலில் 300 பிள்ளைகள் பயனிடும்படியாக கட்டிடம் கட்டப்பட்டது. பின்பு 5 கட்டிடம் கட்டப்பட்டு 2000 அனாதை பிள்ளைகள் பயன் பெற்றார்கள். மனுஷனால் கூடாததுதான், ஜார்ஜ் முல்லராலும் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் அனாதை இல்லத்திற்கும் ஊழியத்திற்கும் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 1.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பின்படி 7,50,00,000 சமமானது. 150 வருடத்திற்கு முன்பதாக இது மிகப்பெரிய தொகையாயிருந்தது. ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனாகவே வாழ்ந்து வந்தார். தன்னுடைய 70 வயதுக்கு பின் 2 லட்சம் மைல்கள் பிரயாணப்பட்டு 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் பிரசங்கித்து வந்தார். முழங்காலில் நின்றே ஜெபித்தார், முழங்காலில் நின்றே ஜெயித்தார். மற்றவர்களுக்கான வாழும் வாழ்க்கைதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டார். நாம் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையை வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 1898ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஜார்ஜ் முல்லர் நித்திரை அடைந்தார். கிறிஸ்துவை போல் வாழ்ந்த ஒரு உண்மை கிறிஸ்தவன் ஜார்ஜ் முல்லர்.
குட்டீஸ், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இன்னைக்கோட தீம் சாங் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, இன்னைக்கு ப்ரே பண்ணலாமா நம்ம? ஓகே, இன்றைக்கி நம்ம எதுக்காக ப்ரே பண்ண போகிறோன்னா, நிறையா குழந்தைங்க உங்களை மாதிரி குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. நீங்களாம் நியூஸ் பார்த்துருப்பீங்கள்ல, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குட்டி தம்பி வந்து அது ஏதோ ஒரு கேம், எனக்கு எந்த கேம் தெரியல, அந்த கேம் விளையாண்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் கூட அவங்க கையை வந்து அந்த தம்பி வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கூட அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்களும் வீட்டில் அந்த மாதிரிலாம் கேம்ஸ் விளையாண்டுருக்கீங்களா? இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்கல்ல. கேம்ஸ் விளையாடலாம், ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, சரியா? அதனால் நீங்கள் நல்லா விளையாடுங்க, வெளியே போய் ஓடி ஆடி விளையாடுங்க, இன்னும் மற்ற கேம்ஸ் விளையாடுங்க, கேரம் போர்டு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் விளையாடுங்க. இந்த ஆன்லைன் கேம்ஸ், இந்த மொபைல் கேம்ஸ்க்கு யாரும் அடிக்ட் ஆகிடாதீங்க. நம்ம அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணலாமா? ஓகே, சரி வாங்க, சீக்கிரம் வாங்க, எல்லாம் முட்டிக்கால் போடுங்க, நம்ம ஜோம் பண்ணலாம். என்னோட கண்களை மூடி ஆராதித்து கொண்டு இந்த ஜெபத்தை செய்வோமா? ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்தில் கூட அப்பா ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து ஆண்டவரே மற்ற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. இந்த மொபைல் அடிக்ஷனில் இருக்கிற சிறுவர்களுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த மொபைல் காலத்தில் அப்பா நிறையா ஆண்டவரே புதிய கேம்ஸ் வருது சுவாமி. அதுக்கு அநேக குழந்தைகள் அப்பா அடிக்ட் ஆகிடுறார்களே சுவாமி. இரவும் பகலும் அப்பா அதுவே பண்ணிகிட்ருக்காங்க, அந்த விளையாட்டை விளையாடிட்டுருக்குறாங்க. மொபைல் இல்லாமல் இருக்க முடியறதில்ல சுவாமி. இந்த கால சூழ்நிலைகள் மாறுவதாக கர்த்தாவே. இதனால் அவங்க கான்சென்ட்ரேஷன் பவர் பாதிக்கப்படுது, மற்றவங்க கிட்ட பேசுகிற முறை பாதிக்கப்படுது, அந்த பழைய கலாச்சாரம் எல்லாம் பாதிக்கப்படுதப்பா. பெரியவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், அந்த ஒபீடியன்ஸ் எல்லாமே பாதிக்கப்படுதே சுவாமி. மொபைல் வாங்கி வச்சுட்டா கோபம் வருது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குதே சுவாமி. அப்பா இதெல்லாம் மாறுவதாகப்பா. இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவரே மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களே, மற்றவர்களுக்காக ஆண்டவரே வந்து நிற்கிறார்களே சுவாமி. இவர்களோட ஜெபத்தை கேளுங்கப்பா.
குட்டி பிள்ளைங்களா நல்லா ஜோம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. இந்த அடிக்ஷனில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் விடுதலை ஆகணும்னு ஜோம் பண்ணுங்க. துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில் அப்பா ஆண்டவரே ஒரு விடுதலை காணப்படுவேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த பிள்ளைங்களோட மனசெல்லாம் மாறுவதாக சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவங்க மனசில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீர்களாக சுவாமி. இந்த அடிக்ஷன் எல்லாம் ஆண்டவரே மாறுவதாக ஒரு நல்ல ஒரு சார்ந்த குணத்தை ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் நீங்கள் கட்டளையுடன்மா ஜெபிக்கிறோப்பா. கீழ்ப்படியாமை ஆண்டவரே இதனால் வருகிற கோபம் பிடிவாதம் எல்லாம் மாறுவதாக சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே இந்த கேம்ஸ் ஆண்டவரே வச்சிருக்கிற ஆண்டவரே இந்த அடிக்ஷன் எல்லாம் முற்றிலுமாக மாறி போக வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் போய் அவங்க மற்ற பிள்ளைங்க கூட விளையாடட்டும், மற்ற கேம்ஸ் விளையாடட்டும் அப்பா. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வர நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கேம்ஸ் உருவாக்குறவர்கள் ஆண்டவரே இனி ஆண்டவரே இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுற அளவுக்கு ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்வேன்மா ஜெபிக்கிறோப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கேம்ஸ் எல்லாம் பேன் படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே அநேக குழந்தைகள் பாதிக்கப்படுறார்களே அப்பா. அவங்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது, பிரெயின் பாதிக்கப்படுது. இந்த காரியங்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும்லப்பா. அவங்களோட கேரியர் சூப்பராக இருக்கணும், அவங்க ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கணும்லப்பா. இதெல்லாம் ஆண்டவரே ஒரு தடையாக இருக்கக்கூடாதப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மற்ற ஆண்டவரே இடங்களில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவரப்பா. நீர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. யார் யாரெல்லாம் அந்த கேம்ஸ்லேருந்து விட முடியாதபடிக்கு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் சத்தத்தை பிள்ளைங்க கேட்கட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே இந்த நாள் அவங்க காண நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் பாதத்தில் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைங்கள் மேலே ஆண்டவரே நீர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க, திட்டங்களை வைத்திருக்கிறீங்க. அதெல்லாம் நிறைவேற நீங்கள் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மாற்றம் உண்டாவதாக அப்பா. உங்கள் தெய்வீக கரங்கள் ஒப்புவிக்கிறோம். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். யாரும் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். தொடர்ந்து டெய்லியும் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜாம் பண்ணுங்கள். ஓகே ஓகே பாய். என்ன குட்டீஸ், ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ல. நம்ம எண்டிங் செஷனுக்கு வந்துட்டோம் குட்டீஸ். என்ன ஏஞ்சல் சொல்கிற? இப்போதான் விபிஎஸ் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே எண்டிங் செஷனா? சானியா நீ கவலைப்படாத, உன்னை ஹாப்பி ஆக்குற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஹாப்பி ஆக்கிற மாதிரியா? இன்னும் 1 மணி நேரம் விபிஎஸ் எக்ஸ்ட்ராவாக பார்க்க போகிறோமா? இல்லை சானியா, நம்ம குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வைக்க போகிறோம். நம்ம குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் பைபிள் கேரக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணி அந்த கேரக்டர் ரிலேட்டடான வசனமோ இல்லை மெசேஜோ கொடுத்து வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. ஓகேயா? கீழே தெரியுற நாங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நாளைக்கு இன்னும் நிறையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.